கோவை அத்திபாளையம் பிரிவு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வடமாநில பெண்கள் 7 பேர் யாசகம் கேட்பது போல் சென்று அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நிறுவனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் சரவணம்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஆந்திராவில் இருந்து பேருந்து மூலம் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த சிவகாசியை சேர்ந்த 2 பேர் செங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டனர். ஆந்திராவில் இருந்து சிவகாசிக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த மொண்டியம்மன் நகர் சோதனைச் சாவடி அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் 10 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த 2 கைது செய்தனர். கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் மற்றும் நச்சு காற்றை கட்டுப்படுத்த கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. சரியான பராமரிப்பு இல்லாமல் இயங்கி வரும் தொழிற்சாலைகளின் அலட்சிய போக்கால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரால் பொதுமக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதாலும் தொழிற்சாலைகளை நிரந்தரமாக மூடி சீல் வைக்க வேண்டும் என மனு அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அண்ணன் தங்கை உட்பட 3 பேர் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டையம்புதூர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி காயத்ரி தம்பதியினரின் மகன் ராஜன், மகள் சந்தியா, பக்கத்து வீட்டைச் சேர்ந்த உமர் பருக் என்பவரது மகள் ரெஜியா ஆகிய மூவரும் மாடியில் நின்று கொண்டிருந்த போது மின்கம்பிகள் மீது ராஜனின் கைப்பட்டு மின்சாரம் அவர் மீது பாய்ந்துள்ளது. மேலும் அருகில் இருந்தவர்களையும் மின்சாரம் தாக்கியுள்ளது.